கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் நம்ம எல்லாரையும் கூட சேர்த்துருக்குறாங்க, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. அண்ணன் பாடுந்த மாதிரி என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன் அப்படின்னா அவர் மேலே நான் அன்பாக இருப்பேன் அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கும் செய்தியின் தலைப்பு அன்பை பற்றி தான், வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய அன்பு நேசரின் அன்பு. நேசரின் அன்பு மாறாதது. உலக பிரகாரமாக நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தலாம், ஆனால் அவருடைய அன்பு மாறாதது. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுடைய அன்புக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நேசரின் அன்புக்கு எல்லையே கிடையாது, அவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. அதன் ஆழங்களை நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. என்ன வந்தாலும் நம்புவேன் அப்படின்னா, என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையிலையும் இவர் எனக்காக பாராட்டின அன்பை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம், அதை தான் நம்ம அறிக்கையிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நம்ம இன்றைக்கி ருசிக்க போகிறோம். அப்படிப்பட்ட அன்பு நம்மளுக்கு என்ன செய்தது இந்த அன்பு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா, ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா, தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா, தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா, அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாள்லையும் சுவாமி நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். எங்கள் இருதயத்தை உங்களுக்காக நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகள்னால நிரப்புங்க. அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும், சத்தியம் எங்களுக்கு சமாதானத்தை தரட்டும்ப்பா. இந்த சத்தியத்தில் நாங்கள் பலனடைய கிருபை செய்யுங்க. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம சத்தியத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம ஒரு அலசி பார்த்துட்டு போவோம். நம்மளுக்கு நிறைய நேரங்களில் ஹெல்ப் வந்திருக்குல்ல, உலக பிரகாரமாக ஹெல்ப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நிறைய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சில நேரம் சகோதர சகோதரிகள் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் நண்பர்கள் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கூட சில நேரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம போயிட்டு இருந்திருப்போம், நடந்து போயிட்டு இருந்திருப்போம், அவங்களே வந்து கூப்பிட்டு சில நேரம் நம்மளை கூப்பிட்டு போவாங்க, பைக்கில் லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் காரியங்கள் நடந்திருக்கும். இப்போது நம்ம இந்த உதவியை பெற்றுக்கொள்கிறது ஒரு பங்கு நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த உதவிக்கு நம்ம கைமாறு என்ன செஞ்சோம் அப்படின்றத வந்து யோசிக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம இருதயம் நம்மளை உந்தும், இவங்க நம்மளுக்கு இந்த இடத்துல உதவி செய்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த உதவிக்கு கைமாறு ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ட்ரை பண்ணுவோம். சரியா? அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு ரொம்பவே நன்றியாக இருக்க நம்ம நினைப்போம். அப்போ அது என்ன, அந்த கிரியைக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நன்றியாக இருப்பது. இது வந்து ஒரு வித அன்பு தான். சரியா? நம்மளுக்கு செலுத்தப்பட்ட ஒரு அன்பை நம்ம நினைவு கூறுறோம்.
நினைவு கூர்ந்து அவங்க மேலே நம்ம இன் ரிட்டர்ன் அன்பாக இருந்தால் தான் அந்த காரியத்தை பண்ண முடியும். நம்ம சில நேரம் வந்து சிலரை வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, நன்றி இல்லாமல் நடந்துக்கிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு பண்ண தயவு வந்து ரொம்ப பெருசு, ஆனால் நம்மளுக்கு இன் ரிட்டர்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து வச்சு தான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்துகிறோம். அப்போது நம்மளுக்கு ஒரு நேசர் நம்மளுக்கு உண்டு, சரியா? அந்த நேசர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய அன்பு காட்டி, எவ்வளோ தயவு காட்டி நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் நேற்று நைட்டு நிறைய பேர் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் கிடையாது. இது அன்பு தான். இது ஏன் இந்த தயவு நம்மளுக்கு காட்டப்படுகிறது? ஏன் இந்த அன்பில் நம்மளை வந்து திளைக்க வைக்கிறாரு? ஏன் இந்த அன்பால் நம்மளை நடத்தி செல்கிறாரு? நம்மளை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை அப்படின்னா, அந்த கிருபையும் அன்பும் ஒன்றா தான் இருக்குது. இப்போ அன்பு இருந்தால் தானே கிருபை காட்ட முடியும். இப்போ நான் வந்து என் மகன் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு கிருபையாக இருக்கிறேன், கரெக்டாக? அப்போ அவனுக்கு என்னெல்லாம் நன்மையோ அதெல்லாம் நான் செய்யணும்னு ஃபுல்லாக நான் உந்தப்படுறேன். அப்போது இது என்ன அன்பு? இது ஒரு தகப்பனின் அன்பு. அப்போ உலகப்பிரகாரமான ஒரு இடத்துல இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, உலகப்பிரகாரமான நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல இவை கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரமத்தகப்பனாய நான் நல்லதை செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அப்போது நம்ம இன்றைக்கி வசனத்துக்குள்ளே நேராக போவோம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 6 காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். ஒன்று வந்து இந்த கர்த்தருடைய அன்பின் வந்து எப்படி, இந்த அன்புடைய நேச்சர் எப்படி, நேச்சர் அப்படின்னா இதோடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள போகிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த அன்பை யார் உருவாக்குனா? அன்பை ஒருத்தர் உருவாக்குனாராம். அன்பு உருவாக்கப்பட்டதான். எப்படி அந்த அன்பு உருவாக்கப்பட்டதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது வந்து இந்த அன்பின் மகத்துவத்தை பற்றி, இது என்ன மாதிரி அன்பு, இது எவ்வளோ பெரிய அன்பு அப்படின்றத வந்து மூணாவது நம்ம தெரிந்துக்க போகிறோம். நாலாவது ஒருவருக்கொருவர் எப்படி அன்பாக இருக்கணுன்றதை பற்றி நம்ம தெரிந்துக்க போகிறோம், 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட்டு, இந்த அன்பை நம்ம தெரிவிக்கிறதுனால தேவனை நம்மளோடையே வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தினால நம்ம என்ன ஆகும்னா, தேவனை நம்மளோடு வைத்திருக்கிறதுனால எல்லா காரியங்கள்லையும் நம்ம வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். அப்போது சில நேரம் சொல்லுவாங்க, நீ ஏமாளியாக இருக்கிற, சும்மா இவனுக்கெலாம் நீ அன்பு செலுத்தணும்னு கிடையாது, உன்னை அவன் ஏமாத்துறான், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போட்டோம். ஆனாலும் இந்த அன்பு செலுத்துறதுனால என்ன செய்கிறோமா, நம்மளை படைத்தவரை வந்து நம்மளோடையே வைத்திருக்கிறோமா. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை உருவாக்கினவர் உங்களோடையே இருக்கும்போது, உங்களுக்கு உள்ளே தங்கி இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, அன்பு இருக்கிற இடத்துல அவர் வாசம் செய்வார், சந்தோஷமாக இருப்பார். அப்போது ஒருவேளை உலகப்பிரகாரமாக நம்மளுக்கே நிறைய நேரம் கேள்விகள் வரும். இவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தணுமா, இவங்க எவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு, இதுக்கு மேலேயும் இவங்க முகத்துக்கு முன்னாடி போய் நிற்கணுமா? நிறைய பேர் மேலே நம்மளுக்கு காட்டம் வந்துடுது. அந்த காட்டத்தெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டுருவார். அப்போது என்ன அர்த்தம், ஏன் எடுத்து போடுறாரு அப்படின்னா, இந்த காட்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவன் நம்மளோட சஞ்சரிக்க முடியாது, தேவன் நம்மளோடு இருக்க முடியாது. அதனால என்ன ஆகுது, நம்மளால் சில இடங்களில் நம்ம தலை உயராமல் நின்றுட்டு இருக்குது. இன்னும் நம்ம தலை உயர முடியல. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் இன்றைக்கி வரும். அடுத்தது 6வது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அன்பு இப்போ நம்ம செலுத்த போகிற அன்பு வந்து நம்மளை கடைசியாக நியாயத்தீர்ப்பின் நாள்னு ஒன்று இருக்குதான். அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்மளுக்கு வந்து அந்த அன்பு நம்மளை ரட்சிக்குமா, அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். 1 யோவான் 4:8 முதல் பாயிண்ட்டு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம தியானிக்க போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போது அன்பு இல்லை அப்படின்னா நான் என்னை படைத்தவரே எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தமா. அப்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லை. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், இவருடைய சுபாவம் அதுதான். நம்ம என்ன தான் பண்ணாலும், என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்து நின்னாலும், இன்றைக்கி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன், வேறு யாரையும் பற்றி நான் பேசல, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன தான் பாவம் பண்ணிட்டு வந்து நின்னாலும் என் மேலே ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். அப்போது இந்த அன்பு என்ன, இந்த அன்பை நம்ம ருசித்து பார்த்துட்டோம், எனக்கு தெரியுது இந்த அன்பு என்னன்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் சில நேரம் என் மனசில் காட்டம் வந்துடுது. இருந்தாலும் இந்த அன்பை, எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் பேசுது. அப்போ இலவசமாக எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கிருபை இல்லை,
நான் என்ன மாதிரி பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல மகனே, வா உள்ளவா. நான் கெட்ட குமாரன் தான், சரியா? கெட்ட குமாரன் கூட மனம் திரும்பி உள்ளே போகிறான். இங்கே அந்த கதை கூட கிடையாது. அப்போ நான் மனம் திரும்புகிறனோ இல்லையோ, நான் எப்படி இருந்தாலும் என்னை பார்க்க மாட்டேங்கிறாருங்க, அன்பை மாத்திரம் செலுத்துறாரு. அப்போ இந்த மாதிரி இவருடைய சுபாவம் இதுதான். அப்போ கிறிஸ்து அவள் நம்ம சொல்கிறோம்ல, அப்போ கிறிஸ்துவை தரித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், உந்தப்படுறோம். என்னன்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது நம்மளுக்கு வர நன்மைகள், நம்மளுக்கு வர ஆசீர்வாதங்கள் வேற. ஒருவேளை உலக பிரகாரமாக கண்களில் நம்ம பார்க்கும்போது இந்த அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் தெரிவிக்கிறது இல்லை அப்படின்னா, இன் ரிட்டர்ன் அது கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஏரியாவில் அவங்க அந்த அன்பை செலுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த தேவன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என் தேவன் மறைந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், நான் அன்பு இல்லாமல் இருக்கிறேன், என்ன ஆகுது, தேவனை என்னோட நான் வைத்தில்லைன்னு அர்த்தம். தேவனை நான் அறியாதபடிக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் சமாதானத்தை நான் என் சமாதானம் இழந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஏரியாவில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவருடைய சுபாவம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ என்னுடைய சுபாவமும் என்னவா இருக்கணும்? நானும் அன்பாகவே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னோட அழைப்பு அதுதான். என்னிடத்துல என்னோட மீட்பர் அதை தான் எதிர்பார்க்கிறார், சரியா? அடுத்தது பாருங்க, ரெண்டாவது, இந்த அன்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம தியானிப்போம். பாருங்க, 1 யோவான் 4:7 இப்படி சொல்லுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தரை மாத்திரம் இல்லை, நம்ம சொந்தக்காரங்களை மாத்திரம் இது குறிப்பிடலை, நம்ம நண்பர்களை மாத்திரம் குறிப்பிடல, ரோட்டில் போகிற XYZ யாராக இருந்தாலும், அது கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ன ஜாதியாக இருந்தாலும் அவங்க எல்லார் மேலேயும் அன்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற கற்பனையை தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். யார் இவர் இன்னாருன்னெலாம் கிடையாது. என் சொந்தம், என்னோட பந்தம், என் பிள்ளை அப்படின்லாம் கிடையாது. என் வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைய கூட என்னோட சொந்த, ஒரு வசனம் இருக்குதுங்க, உன் வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைய உன் சுதேசியை போல எண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைய போல அந்த பிள்ளையும் நான் பார்க்கணுமா? அது என்ன அன்புன்னு பாருங்க. அப்போ இது தெய்வீக அன்பு. இதை நம்ம தெரிந்து கொள்ள அவர் விரும்புகிறாரு. நம்ம விரும்பலன்றது இல்லை, அவருடைய விருப்பம் இதுவாக இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்மளை நோக்கி இந்த செய்தி ஏன் வருது அப்படின்னா, இந்த ஏரியாவில் கரெக்ஷன் தேவைப்படுது. ஏன்னா நம்ம எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறது கிடையாது, கரெக்டாக? நான் இன்றைக்கி இங்கே நின்றுட்டு நான் பொய் பேச விரும்பலை. நான் என்னோடய சொந்தக்காரங்கிட்ட நான் அன்பாக இருக்கேன், என்னோடய நண்பர்கள்கிட்ட அன்பாக இருக்கேன், என் சொந்தக்காரங்களுக்கு ஒரு சில தேவையான விஷயங்களை செய்கிறேன், என் நண்பர்களுக்கு ஒரு சில தேவையான. ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு நேரத்தில் அவர் விழுந்து கிடக்கிறாருன்னு வைங்களேன், ஒருத்தர் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாருன்னு வைங்க, நான் தூக்காமல் தாங்க போகிறேன். அது என்ன அன்புன்றது எனக்கு தெரியல, ஆனால் இப்படி தான் இருக்கேன். ஆனால் அவரை நான் தூக்கி விடும் போது இந்த தெய்வீக அன்பை நான் தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா நான் நிறைய நேரம் விழுந்து கிடந்த போது அவருடைய அன்பு என்னை தாங்குச்சு, எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு. எம்மளை அதான் நான் சொல்கிறேன்ல, நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன்ல, நான் என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் அவனும் ஒரு பாவி தான், குடிச்சிட்டு தரையில் விழுந்து கிடக்கிறான். ஆனால் அவன் மேலே நான் அன்பாக இருக்கணுமா, நான் அவனை கடந்து போகக்கூடாது. அவரு ஒரு சில இடத்துல சொல்கிறாரு, நான் குளிராக இருந்தேன், என்னை நீங்கள் போற்றி விடலை, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கல, நான் பசியாக இருந்தேன். அப்போ இந்த குடிச்சிட்டு தான் விழுந்து கிடக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை, கிரியைகளுக்கு தக்க பலன் தான், சரியா? ஆனால் என்னுடைய கிரியைகள் என்னவா இருந்துச்சு, எனக்கு நான் பெற்றுக்கொண்ட பலன் என்னவா இருந்துச்சு சொல்லுங்கள். அப்போ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் என்னென்னா, என் மேலே காட்டப்பட்ட கிருபை பெருசு. அப்போ இதில் நான் கொஞ்சமாவது அந்த கீழே விழுந்து கிடக்கிற ஒருத்தனுக்கு நான் காட்டணுமா வேண்டாமா? அப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது எப்படி இருக்கான் பாருங்கள், ஏன் அன்பாக இருக்க கடவோம். இப்போ நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் தான் உண்டு பண்ணாராம் அன்பை, தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவன் இதை அன்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போது நம்ம நிறைய நேரம் அவரை அறிந்திருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்மளால் அன்பு செலுத்த முடியல. அப்படின்னா என்னென்னா, நம்ம தேவனால் பிறக்கப்படவில்லை.
சரியா? அப்போ இந்த ஏரியாவில் நம்ம மாற்றணும், நம்ம புதிதானவர்களாக பிறக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ சரியா? அப்போ என்னன்னா, இன்னையிலேருந்து நான் புது மனுஷனாக ஆகணும் அப்படின்னா என்னுடைய கிரியைகளில் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்ற ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சத்தியம் நம்மளுக்கு இடைப்பட்டுட்ட பிறகும் நம்ம உணர்வுள்ளவர்களாக இல்லாமல் நம்ம அந்த இடத்த கடந்து போகிறவர்களாகவே இருந்தேன். நான் அதனால தான் இந்த குடிச்சிட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய கிரியை அதுதான், நம்மளுக்கு தெரியும் அவன் குடிச்சிட்டு தான் படுத்து கிடக்கிறான். ஆனால் நம்ம என்ன தீர்மானிக்கிறோம், அவனுக்கு அதனால் தயவு வேணாம், அவனுக்கு அதனால் நம்ம அன்பு செலுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு நம்ம இருதயத்தில் அந்த மாதிரி ஒரு மாயை வந்துடுது. அப்போ சத்தியம் என்ன அப்படின்னா அவங்ககிட்டயும் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் சத்தியம். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்கள், அவருடைய அன்பின் மகத்துவம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வோம். 1 யோவான் 4:9 இப்படி சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டதான், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தான் கொடுத்தார். இன்னைக்கு இது சத்தியம். அவர் ஏன் கொடுக்குறார் தெரியுமா? ஏன்னா பாவங்கள் அதிகமாயிருச்சு. இப்போ இந்த பாவங்களை பாராத சுத்த கண்ணறிவர். இப்போ பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கோம், இன்றைக்கி நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம சமாதானத்தோடு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த தீங்கும் வரலை. சரியா? இன்னும் தீங்கை நம்ம காணலை. நம்ம கிரியைகளுக்கு தக்க பலனை இன்னும் நம்ம அனுபவிக்கலை, உண்மையாகவே சொல்ல போனால். அப்போது ஏன் அனுபவிக்கலை தெரியுமா? இவர் நம்ம மேலே காட்டின அன்பு. இவர் நம்ம மேலே காட்டின அன்பு சாதாரண அன்பு கிடையாது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்து அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் இல்லை, எல்லாரிடத்துலையும் அவர் அன்பு கூறுகிறார். ஒருத்தர் விடாம எல்லா பாவியை நேசிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம பாவிகளை நேசிக்கிறோமா? இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆமாம், நான் பாவியை நேசிக்கிறது இல்லை, அதுதான் விஷயம். அவனை பாவின்னு நான் முத்திரை குத்தி நான் ஓரம் தள்ளி வச்சிடுறேன். அவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் மெனக்கடணும் அவனுக்காக. நான் என்ன பண்ணணும்? அந்த தரையில் விழுந்து கிடக்கிறவனை எடுத்து அவனுக்கு நான் புத்திமதி சொல்லணும். முதல்ல அவனை அவன் சுயநினைவிலே இருக்க போகிறது கிடையாது. அவனை கொண்டு போய் அவன் வீட்டில் சேர்க்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு நான் புத்திமதிகளை சொல்லணும். அவனுடைய வாழ்க்கையை நான் மாத்துறேன்னு வைங்களேன். இந்த கிரியைக்கு பரலோகத்தில் பலன் இருக்காங்க. இது சாதாரண கிரியை இல்லை, இது சாதாரண கிரியை கிடையாது. கிறிஸ்து அவளால் தான் பண்ண முடியும். கிறிஸ்துவ உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் அவள் அப்படின்னு சொல்ல முடியும். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன ஆராய்ந்து பார்க்கணும், எனக்கு இந்த அன்பு இருக்கா? அப்போ நான் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த அன்பு இல்லைன்னா நான் கிறிஸ்தவன் கிடையாது. நான் என்னோடய சர்டிஃபிகேட்டில் வேணால் கிறிஸ்தவன் நான் எழுதி வச்சுக்கலாம், ஆனால் இந்த அன்பு இல்லை அப்படின்னா நான் கிறிஸ்தவன் கிடையாது. அப்போது அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுன்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய பாயிண்ட்டு. சரியா? அடுத்தது பாருங்கள், 4வது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்றார். அது என்ன அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:11 எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 4:11. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். கடனாளிகளாய் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ ஒருவரில் ஒருவர் அப்படின்னா நான் என் தகப்பன் தாயை மட்டும் அன்பு செலுத்துறதில்ல, நான் என் மனைவிக்கு மட்டும் அன்பு செலுத்துறதில்ல, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அன்பு செலுத்துறதில்ல. இது வித்தியாசமான அன்புங்க. ஒருவரில் ஒருவர் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கக்கிட்டலாம் அன்பாக இருங்க. அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா அன்பின் கிரியைகள் வெளியில் வரணும். அன்பு அது ஒரு கனியாம். சரியா? அப்போ ஒரு கனின்னா என்ன? அந்த கனியை ஒரு 4 பேர் புசிச்சு அவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கறது தான் கனி. அப்போது நான் இன்றைக்கி அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய வார்த்தைகள் தயவாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அது ஒரு கனி. என்னுடைய நடவடிக்கைகள் சாந்தமாக தான் இருக்கணும். நான் சாந்தத்தை தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ அன்பு. அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா? பைபிளில் ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது சத்தியம். அப்போது ஒரு கன்னத்தை காட்டினா, ஒரு கன்னத்தில் அவன் அடிச்சிட்டானா மறு கன்னத்தை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா
அவன் பாவம் செஞ்சிட்டான், நீ அவன் பாவத்தை பார்க்காத. அவன் உன்னை அநியாயம் பண்ணிட்டான், அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், இருந்தாலும் நீ பார்க்காத. அதை பார்க்காம என்ன செய்ய, அவனுக்கு இறங்கு. அவனுக்கு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கு. சரியா? அவனை நீ திரும்பியும் நீ தண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கொடுக்கப்படலை. உன்னோட உரிமை என்னன்னா, நீ அவன் மேலே அன்பாக இருக்கிறது மாத்திரம்தான் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. உரிமைன்னு இல்லை, கடமை. உன்னோட கடமை இதுதான். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடனாளிகளாக இருக்கிறோம். 1 யோவான் 4:11 இப்படி சொல்லுது, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க அவர் நம்மகிட்ட இதே மாதிரி அன்பை தானே காட்டினாரு. அப்போ இதே அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? 5வது பாருங்க, யோவான் 4:12 இப்படி சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம முதலே ஆரம்பிக்கும் போது தியானித்தோம். ஒருவேளை அன்பு கூறுறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நம்மளோடு இருந்தால் என்னெல்லாங்க ஆகும்? நம்மளோட சுபாவம் ஆட்டோமேட்டிக்காக மாறுமா? அப்போ நம்ம முதல்ல அன்பு கூற தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, நான் என்னைக்காவது என்னை படைத்தவரை நான் தரிசிக்க முடியுமா? கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுக்கு இங்கே பதில் இருக்குது பாருங்க, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கும் போது நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். ஃபஸ்ட்டு அவருடைய அன்பு பூரணப்படும் போது என்ன ஆகும்னா, கிறிஸ்துவ போலவே ஆயிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரையும் ரட்சிக்கிற அன்பு, எல்லாரையும் மீட்கிற அன்பு, எல்லார் மேலேயும் தயவு காட்டுற அன்பு, இந்த அன்பு தாங்க எதிர்பார்க்கப்படுது. அன்புன்றது ஒரு வெளிப்படையாக பார்க்கும்போது அன்பு அப்படின்னு போய் கடந்து போக முடியாது. இவருடைய அன்பு வித்தியாசம் இல்லை. உலகப்பிரகாரமான நம்மளுடைய அன்புக்கும் அவருடைய அன்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போது இதுக்கு கொஞ்சமாவது சம்மந்தப்படுத்திக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சம்மந்தப்படுத்திக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? ஒருவரும் கண்டதில்லை, ஆனால் நீங்கள் காண முடியும் இனிமேல் அவரை. சரியா? நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அப்போ அவர் நிலைத்திருப்பார். நிலைத்து இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்மளோடையே இருப்பாராம். அப்போ இவர் நம்மளோட இருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கு எதிரில் ஒரு காற்று கடலுக்கு ஒரு கொந்தளிப்பு வரும்போது, இறையாதே அமைதலாயிருன்னு அவர் நம்மளுக்காக பேசுவார். ஏன்னா இவன் என்னோட மக இவன் அன்பை தரித்து கொண்டவன். சரியா? இவன் அன்பை தரித்து கொண்டவன். ஒருவேளை நம்மளுக்கு இது கஷ்டமான காரியம்தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, அது நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். நம்ம ஒரு படி லேசாக எடுத்து வைப்போமே, ஒரு சின்ன சின்ன கிரியைகளில் காட்ட ஆரம்பித்தோன்னாவே அது பெரிய பெரிய கிரியைகளாக மாறிட்டே போகும். அது சின்ன சின்னதாகவே இருக்காது. அது ஆண்டவர் பெருக்குவாருங்க. அவர் பெருக்குவார். நம்ம ஆனால் ஒரு படி எடுத்து வைக்கணுமா நம்ம அன்பில். அடுத்தது பாருங்க, யோவான் 4:15 இப்படி சொல்லுது பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். 2வது பாருங்க, இயேசுவை தேவனுடைய குமாரன். அப்போ இந்த அறிக்கை பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இவரால் தான் நிறைய காரியங்கள் நடக்குது, எனக்கு இவரால் தான் நான் மீட்கப்பட்டேன், நான் இன்னைக்கு சமாதானமாக இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த சமாதானத்தை என்னோட மாத்திரம் வச்சிருக்கக்கூடாது. இந்த இடத்துலையும் அன்பு தேவைப்படுது. என்னன்னா, நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குறேன்னா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் இன்னைக்கு சமாதானத்தை தூங்குறேன். அப்போது எனக்கு இந்த சமாதானம் எப்படி கிடச்சிது? இவர் கொடுத்த அன்புனால கிடச்சிது. இவர் என்ன தெரிந்து கொண்டாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? நான் இதை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த அதுதான் இங்கே பாருங்கள், அதுதான் இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. இவர் தான் தேவனுடைய குமாரன். இவர்னால தான் அறிக்கை பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் தேவனுடைய குமாரன், இவர் என்னை தேடி வந்தார், இவர் என் மேலே அன்பாக இருந்ததுனால எனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, இன்றைக்கி என்ன பிரச்சனைனாலும் நான் நிம்மதியாக தூங்குறேன், என்னோட பாடுகள் நீங்கிருச்சுன்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு சமாதானம் வந்துருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தைரியம் வந்துருச்சு,
நான் இந்த மனக்கலக்கத்திலேயே இந்த தத்தளிப்புலேயே நான் கடந்து சாகிறதுக்கு கிடையாது. புரியுதா? மனநோய் வந்து ரொம்ப கொடூரமானது. சரியா? அந்த கொடூரம் எனக்கு நடக்கலை. சரியா? ஒருவேளை வெளிப்பிரகாரமான நிறைய சேதங்களை நான் வந்து சந்திச்சிருக்கலாம். வெளிப்படையாக நீங்கள் அளந்து பார்த்தா நிறைய அளவுகளில் நான் குறையாக இருக்கலாம். ஆனால் நான் என்னோட மனசில் மனநோய் வந்து நான் சாகலை. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மனநோய் வந்து சாகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இவரை நம்ம தெரிவிக்கணுமா? அப்போ இந்த ஏரியாலையும் நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோன்றதை பார்ப்போம். சரியா? என் கூடயே இருக்கிறான் என் ஃப்ரெண்டு. அவன் என்ன பாடலாம் பாடுறான்றது எனக்கு தெரியுது. அவன் என்கிட்ட சிலதை வந்து ஷேர் பண்ணுறான், சிலது எனக்கே தெரியுது. ஆனாலும் அவன் வேறு மார்க்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இதை சொன்னால் என்ன நினைப்பானோ. இல்லை, ஒரு தடவை சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பெற்ற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் சொல்லி அவன் ஒருவேளை ஒரே ஒரு தடவை இந்த பைபிளை திறந்துட்டானா அவனோட வாழ்க்கை மாறிடுமா இல்லையா? சொல்லுங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி மாறிச்சா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். நம்மளுக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி உண்மையாகவே நம்ம சமாதானத்தோடு தான் படுத்திருக்கிறோம். நம்மளுக்கு நிறைய நேரம் வந்து நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் உண்மையாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு கார்லேருந்து ஒரு வசனம் திடீர்னு நம்ம கூட பேசுகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு கேள்விப்பட்டு ஒரு வசனம் நம்மளோட வந்து இடைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது யார் தெரியுமா? அது இந்த அன்பு தாங்க. இந்த அன்பை நம்ம ருசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறோம். ஆனால் இதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறோமா? அந்த ஏரியாவை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், இப்போ கண்டினியூஸாக நான் வந்து வெற்றிகரமாகவே என் வாழ்க்கை இருக்கணும், நான் வெற்றிகரமாகவே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணுமா? 16 இப்படி சொல்லுது பாருங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி தியானித்தோம். நம்ம அறிந்திருக்கிறோம் இது என்ன மாதிரி அன்புன்னு அறிந்து அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நம்ம நம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் தான் நம்ம அப்போ யோசித்தோம், நம்ம நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம அதை ருசிக்கிறோம். இதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். யாராவது உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரிவிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்கள் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிவிக்க ஆரம்பிங்க. அப்போது இதில் என்ன ஆகுது? அறிந்து விசுவாசித்தும் இருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்து இருக்கிறவன். இப்போ பாருங்கள், முதல்ல தேவன் நிலைத்திருக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அன்பில் நிலைத்திருக்கிற நம்ம ஒருவேளை இந்த அன்பில் 100% நிலைத்து இருந்தோமானால், மற்றவங்களுக்கு நம்ம இந்த அன்பை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், யாரோ XYZக்கு அன்பை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஏரியாலெலாம் நம்ம வந்து அன்பில் நிலைத்து இருந்தோமானால் என்ன ஆகுதான் பாருங்கள். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ என்ன ஆகுது பாருங்க, அன்பு எங்கே கொண்டு போய் நம்மளை விட்டுருச்சு பாருங்க. கடைசியாக இந்த இடத்துல வந்து தேவன் நம்மளோட நிலைத்திருக்கும் போது நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக தான் இருப்போம். நம்ம தலை குனியாது. அப்போது இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம தலை ஏன் குனியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அப்போ அன்பாக இருங்க. அன்பாக இருக்கும்போது நான் உங்களோடையே இருக்க முடியும். நான் உங்களோடு இருக்கும்போது உங்களை யாருமே எதிர்த்து வந்துட முடியாது. சமாதான குலைச்சல் வராது, எந்த குறையும் வராதபடிக்கு என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். அப்போ கடைசியாக இந்த 17 தியானித்து முடிச்சிடும். 17 என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த வசனம் என்னத்தை சொல்லுது, இந்த சத்தியம் என்னத்தை சொல்லுது அப்படின்னா, நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னை படைத்தவர் வந்து என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு என்னுடைய கிரியைகளெல்லாம் பார்ப்பாராம். இதில் அன்பு எங்கே இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயமா இருக்குது. அப்போ இந்த அன்பை பார்க்கும்போது, எஸ் இவன் என்னுடைய அன்பை தடுத்து கொண்டான், ஆமாம் இவன் அந்த ரோட்டில் விழுந்து கிடந்தவனை அவன் காப்பாற்றினான், அவன் மேலே தயவாக இருந்தான், அவனுடைய கிரியைகளை பார்க்கல, அவன் இவன் செஞ்சதுக்கு இவன் பலனை தீர்த்தான்னு சொல்லிட்டு அவன் கடந்து போகலை, அவனை தூக்கி வீட்டில் கொண்டு போய் வச்சான், அவனை சீராட்டினா பாராட்டினா எல்லாமே பண்ணான். அப்போ இப்போ என்ன ஆகுது பாருங்க, நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் அப்போ நம்ம அங்கே போய் குறுகி நிற்க வேணாம். நம்மளுக்கே அந்த பயம் நடுக்கம் இருக்காது. நான் தைரியமாக நிற்பேன், ஏன்னா நான் இந்த அன்பை தெரிவித்தேன் பார்த்தீங்களா. அதனால
அங்கேயும் எனக்கு வந்து பலன் உண்டு. அப்போ இத்தனை ஏரியாஸில் நம்மளுக்கு பலன் உண்டு. அப்போ நம்ம பார்த்த எல்லா காரியத்தையும் ஒரு தடவை அசைப்போட்டு முடிச்சிருவோம். அப்போ இவருடைய சுபாவம் என்னென்னா அன்பு தான் இவருடைய சுபாவம். இந்த சுபாவத்தை தான் நம்ம தெரிந்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த அன்பு எவ்வளோ மகத்துவமானதுன்றதை நம்ம பார்த்தோம். ஒரே பேரான குமாரனை வந்து கொடுத்ததுனால அன்பு இவ்வளவா உலகத்தின் மேல் அவர் அன்பு வைத்ததை நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் எப்படி அன்பாக இருக்கணுன்றதை பார்த்தோம். அப்போ இந்த ஏரியாஸ்லேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது நம்ம கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம அன்பாக இருக்கிறோன்னா நான் தேவன் மேலே தான் அன்பாக இருக்கிறேன்னு அர்த்தம். என்னை படைத்தவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததை அவருடைய கற்பனைகளை நான் கீழ்ப்படியும் போது ஒரு இடத்துல வசனம் இருக்குது, நான் கற்பனையை கீழ்ப்படுகிறது தான் அன்பு. அப்போ அவருடைய கற்பனை என்னன்னா அன்பாக இரு அப்படின்றது தான் அவருடைய கற்பனை. அந்த கற்பனையை நான் கீழ்ப்படிஞ்சு நான் அன்பு காட்டும் போது தேவன் என்னுடையே நிலைத்திருப்பாராம். அப்போது நான் உலகத்தை ஜெயிக்கிறவனா மாத்திரம் ஆகிறது கிடையாது, இந்த உலகத்துலேயும் சரி என்னோடய ஜட்ஜ்மெண்ட் டே நியாயத்தீர்ப்பின் நாள்லையும் சரி நான் வந்து தலை குனியாமல் நான் நின்றுட்டுருப்பேன். தேவன் நல்லவர். இந்த சத்தியத்தை அவர் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும்ப்பா நீங்கள் எங்களோடு பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நீரே வழி நடத்துங்கப்பா. இந்த அன்பை நாங்கள் தரித்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுக்கு தயவு பாராட்டுங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.